நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் சுகமுனியுடைய பிறப்பும் உபநயனம் முதலியவை பற்றியும் தான் சேவிக்கின்றோம். சத்தியவதியின் புத்திரரான அந்த வியாசர் சங்கரரிடமிருந்து உத்தமமான வரத்தை அடைந்து பிறகு அக்னியை உண்டு பண்ண வேண்டியே இருப்பதால் அந்த விருப்பத்தால் அரணியை எடுத்து கடைந்தார். பிறகு வியாச முனிவர் தன்னுடைய தேஜஸினால் உத்தமமான ரூபத்தை தரிக்கின்ற கிருதாச்சி என்ற பெயருடைய அப்சரஸை பார்த்தார். யுதிஷ்டிரா, பகவானான அவர் அந்த வனத்தில் அந்த அப்சரஸை பார்த்து உடனே காமத்தால் மோகத்தை அடைந்தவரானார். அப்பொழுது அந்த கிருதாட்சியும் காமத்தால் வருத்தமுற்ற மனத்தை உடைய வியாசரை பார்த்து பெண் கிளியாகி கிட்டே வந்தாள். அவள் வேறு ரூபத்தால் மறைக்கப்பட்ட அந்த அப்சரஸை பார்த்து சரீரம் முழுவதும் காமத்தினால் வியாபிக்கப்பட்ட அந்த வியாசமுனிவர் மிக்க தைரியத்தால் காமத்தை அடக்கியும் மிகவும் பற்றின அந்த மனத்தை அடக்கக்கூடவில்லை. வருவது வந்தே விடுமானதால் அவர் கிருதாட்சியினுடைய வடிவத்தின் அழகினால் இழுக்கப்பட்டார். அந்த முனிவர் அக்னியை உண்டு பண்ண இருப்பதால் முயற்சி செய்து மனத்தை அடக்கும் பொழுது உடனே அவருடைய வீரியமானது அரணியிலே விழுந்தது. யுதிஷ்டிரா, பிராமண சிரேஷ்டரான அந்த பிரம்ம ரிஷியானவர் சங்கை இல்லாத அந்த மனத்துடன் அப்படியே அரணியை கடைந்தார். அந்த அரணியில் சுகமுனி உண்டானார். சுக்கிரமானது கடையப்படும் பொழுது பெருந்தவமுடையவரும் பிரம்ம ரிஷியும் மகா யோகியும் அரணியின் கர்ப்பத்தில் உற்பத்தியை அடைய வருமான அந்த சுகமுனி பிறந்தார். யாகத்தில் விருத்தி செய்யப்பட்டவனும் அவிசை தாங்குகிறவனுமான அக்னியானவன் விளங்குவது போல தேஜஸினால் விளங்கினார். அப்பொழுது அவர் பிதாவினுடைய மிகச்சிறந்த ரூபத்தையும் நிறத்தையும் உடையவரும் ஆத்மஸ்வரூபத்தை தியானம் செய்கிறவரும் புகையில்லாத அக்னி போல ஜுவலிக்கிறவருமாக விளங்கினார். அப்பொழுது மகாமேருவின் சிகரத்தில் அவரை நதிகளுள் சிறந்த கங்காதேவியானவள் தன் வடிவத்துடன் வந்தடைந்து ஜலத்தினால் நீராட்டினாள். மகாத்மாவான சுகமுனியுடைய நிமித்தத்தால் ஆகாயத்திலிருந்தும் தண்டமும் கிருஷ்ணாஜினமும் பூமியில் விழுந்தன. அப்பொழுது கந்தர்வர்கள் தானம் செய்தார்கள். அப்சரசுகளின் கூட்டங்களும் நடனம் செய்தன. தேவ துந்துபிகளும் ஆயிரக்கணக்காக வாசிக்கப்பட்டன. விஸ்வவசு என்கின்ற கந்தர்வனும் தும்புரு நாரதர்களும் ஆஹா ஊஹூ என்கிற கந்தர்வர்களும் சுகமுனியுடைய உற்பத்தியை துதித்தார்கள். அந்த இடத்தில் இந்திரன் முதலான லோகபாலர்களும் தேவர்களும் தேவ ரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் வந்தார்கள். வாயுவும் தேவலோகத்தில் உள்ள எல்லா புஷ்பங்களையும் வர்ஷித்தான். ஜங்கமமும் ஸ்தாவரமுமான ஜகத்தானது மிகவும் சந்தோஷத்தை அடைந்தது. மிக்க காந்தி உடையவரும் மகாத்மாவுமான ஈஸ்வரர் தேவியோடு கூட தாமாகவே பிரீத்தியுடன் அந்த வியாச முனிவருடைய புத்திரருக்கு பிறந்தவுடனேயே விதிப்படி உபநயனம் செய்வித்தார். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் பிரீத்தியுடன் அவருக்கு தேவலோகத்தில் உள்ளதும் பார்க்க ஆச்சரியமுமான கமண்டலவையும் தேவர்களுக்குரிய வஸ்திரங்களையும் கொடுத்தான். யுதிஷ்டிரா, அநேகமாயிரம் ஹம்சங்களும் சாரச பட்சிகளும் 100 சிறகுகளுடைய அம்ச விசேஷங்களும் கிளிகளும் அவரை வலம் வந்தன. திவ்யமான ஜன்மத்தை அடைந்து மகா காந்திமானும் மேதாவியும் பிரம்மச்சாரியும் அரணியினால் உண்டானவருமான சுகமுனியானவர் சமாதியை அடைந்து அப்பொழுது அந்த இடத்திலேயே வசித்தார். வேதங்கள் உபனிஷத்துகளுடன் சூத்திரங்களுடனும் அவருடைய பிதாவை வந்தடைந்தது போலவே பிறந்தவுடனேயே அவரை வந்தடைந்தன. வேதங்களையும் வேதாந்தங்களையும் அவற்றின் பாஷ்யங்களையும் அறிந்தவராய் இருந்தும்
அந்த சுகமுனி தர்மத்தையே ஆலோசித்து கொண்டு ப்ரஹஸ்பதியை உபாத்தியாயராக வரித்தார். மகாமுனிவரான அவர் உபனிஷத்துகளோடும் சூத்திரங்களோடும் கூடிய எல்லா வேதங்களையும் இதிகாசத்தையும் தர்ம சாஸ்திரங்களையும் முழுவதும் அத்தியனம் செய்துவிட்டு குருவுக்கு தட்சிணை கொடுத்து சமாவர்த்தனம் என்கிற வித்தையின் முடிவை செய்து கொண்டு பிரம்மச்சாரியும் சமாதியும் அடையவருமாய் இருந்து உக்கிரமான தவம் செய்ய எத்தனித்தார். சிறு பிராயத்திலேயே பெரிய தவத்தை உடைய அவர் ஞானத்தினாலும் தவத்தினாலும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆலோசிக்கத்தக்கவரும் பூஜிக்கத்தக்கவருமானார். யுதிஷ்டிரா, மோட்ச தர்மங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற அவருடைய புத்தியானது கிரகஸ்த ஆசிரமம் முதலான 3 ஆசிரமங்களிலும் அவருக்கு பற்றவில்லை என்பதோடு பீஷ்மாச்சாரியார் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.